ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கேலிகிராஃபி எப்படி நாம் எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். கேலிகிராஃபி என்பது நாம் இப்போது எப்படி கர்சிவில் எழுதுகிறோம் அந்த மாதிரி ஒரு விதமாக எழுதக்கூடிய ஒரு ஆர்ட். ஸோ இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக இதை எழுதும் அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஆல் த பெஸ்ட் எழுதினேன், அது நார்மலாக எழுதுறது. அண்ட் இப்போ கர்சிவில் ஒரு எழுதியிருக்கேன்ல, அதுக்கு மேலே டார்க்னிங் மாதிரி பண்ணுறேன்ல, இப்போ டார்க்னிங்காக ஒரு கலரிங் மாதிரி ஸ்லாண்டிங்கில் பண்ணுறேன்ல, இதுதான் கேலிகிராஃபி. இது பேசிக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நான் நார்மலாக எழுதியிருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்க போகிறது ஒரு ஹாப்பினஸ் என்ற வேர்டு எப்படி நம்ம கேலிகிராஃபியில் எழுதலான்னு. ஃபஸ்ட்டு நம்ம கேலிகிராஃபியில் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கர்சிவில் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி எழுதிக்கிட்டால் போதும். அண்ட் முக்கியமாக அந்த ஸ்லாண்டிங் வர போர்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெண்ணை வச்சு கலரிங் மாதிரி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது பேசிக்காக நம்ம இந்த மாதிரி கேலிகிராஃபி எழுதுனா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு சப்மிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே அந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி எழுதிக்கிட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் எப்படி பண்ணுறோம் அதை நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது பார்க்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் இருக்கிற ஒரு வேர்டிங்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அந்த ஐ அந்த மேலே அந்த ஐக்கு மேலே டாட் வைக்கிற அந்த இடத்துல கூட நம்ம ஆஃப் ஷேடாக பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக எழுதி கொஞ்சம் நல்லா இடைவெளி விட்டு விட்டு எழுதுனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாகவே எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் பெருசாக எழுதுறீங்க, ஒரு பெருசாக ஒரு ஹெட்டர்ஸ் மாதிரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கூடவே இந்த மாதிரி ஒரு க்ளவுடிங் மாதிரி ஒரு டெக்கரேஷனும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த கலரிங் கொடுக்குற இடத்துல அந்த ஸ்லாண்டிங்கான வர போர்ஷன்ஸில் கலரிங் கொடுக்கும்போது ஃபுல்லாக கொடுங்க, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். அப்போ தான் அது உங்களுக்கு பார்க்கவே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சிங்கப்பனி சேனல். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ பாய்.